Physiology at SRM University. Dr. Balasubramanian Veeraputran will take us through Siddha syndromes, XCGs versus ICGs, Part 1. We welcome you, sir. பயப்படாதீங்க, நான் பேச போறல. இந்த டாபிக் வந்து yes, that's all. Next speaker is Mr. Dr. Balasubramaniam, a proud product. He is, at present, he is a physiologist. He finished MSc Physiology at SRM. At present, he is working as an assistant professor. He is known for his literature skills. He is too good in physiology and very honest physician. Then, வினைக்களம் ஒரு புத்தகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கோடைய co-author, என்னை கேட்டால் ஒன் ஆஃப் த ஆத்தர். தென் சமானன் ஒரு பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க. சமானன் பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் அவர்கிட்ட இருக்குது. அது ஒரு ஃபியூச்சரில் புக்காக வரப்போகுது. இது வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஃப்யூச்சரில் எனக்கே தெரியாத அளவுக்கு நம்மளை தாண்டி எங்கேயோ போகிற பசங்கள்லாம். இவங்க பேசப்படுற டாபிக் ரொம்ப ரொம்ப டஃப் அண்ட் போரிங், பட் ரொம்ப டஃப், ரொம்ப ரொம்ப பிரேவ் டாபிக். எப்படின்னா, நீங்கள் பாடலுடைய அனாலஜிலாம் பார்க்குறீங்க. அனாலஜி சரியா இல்லை சரிங்கிறத தாண்டி அந்த பாடல் வந்து இஸ் பெட்டர் தென் த ப்ரெசன்ட் மாடர்ன் டேர்ம்ஸ். இப்போ அவங்க வந்து சகனவாதம் பற்றி பேச போகிறாங்க. உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படின்னா, அந்த பாடலில் குறிப்பிட்ட ஒரே ஒரு வரி வச்சுக்கிட்டு இது வந்து cervical spondylitis, நம்ம we are insulting our syndromes, our neural syndromes. First of all, we have to own our own diagnosis for our diagnosis, clinical practice, as well as for all our research, future research endeavors. அதை பற்றி தான் இது ஒரு அட்டெம்ப்ட். இது எனக்கு தெரிஞ்சு சித்தா சிண்ட்ரோம்ஸ் எது யாராக பேசுனாங்கன்னு தெரியல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அனாலஜி. இந்த சிண்ட்ரோம்ஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது. அந்த சிண்ட்ரோமாவே பார்க்க போகிறோம். அதோடைய ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் இது. டாக்டர் பாலசுப்ரமணியம் அண்ட் டாக்டர் அஜித் குமார் இஸ் அன் ஏஎம்ஓ. ரெண்டு பேரும் தான் அந்த செஷன். இட்ஸ் அ ஜாம் செஷன். ஓவர் டு பாலா. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இன்ட்ரொடக்ஷன் சொல்ல தேவை. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செஷன் வந்து நானும் டாக்டர் அஜித்குமார் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் எக்ஸிஜிஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம உணரக்கூடிய, அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடை தான் வந்து எக்ஸிஜிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இசிஜிசஸ் அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து அதன் மேலே ஏற்றி கூறுதல், அதை தான் வந்து இசிஜிசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ we are now going to see about the Siddha syndromes. Syndromes means it is a combination of various diseases. It's not a single disease. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் அப்படின்றது வந்து ரொம்பவே அவசியம். தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் அப்படின்னு வரும்போது இலக்கணம் அப்படின்றது ரொம்பவே அவசியம். தொல்காப்பியர் ஒரு வரி சொல்லியிருக்காரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்ட்டு. நாம் வந்து ஒரு பாடலை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பாடலில் நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இதுதான் இந்த ஒட்டுமொத்த டிசீஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மைக்கு வந்து போயிருக்கும். அப்படி இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் தே கேரிங் தேர் ஓன் மீனிங் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. முதல்ல ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து தலைப்பு வந்து ரொம்பவே முக்கியம். தலைப்பு வந்து என்ன சொல்ல வர்றது அப்படின்றது வந்து அந்த பாட்டோட ஒட்டுமொத்த சாராம்சமும் அந்த பாட்டோடைய தலைப்பில் கூட இருக்கலாம். லைக்வைஸ் தேர் மென்ஷன் தேர் டிசீஸ் இன் சம் பர்டிகுலர் நேம். வி நீட் டு நோ வாட் இட் மீன்ஸ். எதுக்கு நமக்கு இதெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னா வந்து we meet 4 problems. எட்டிமாலஜி மீன்ஸ் அந்த வேர்ட், பர்டிகுலர் வேர்ட் என்ன சொல்ல வருது, எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் க்ரொனாலஜி, சொல்ல வந்திருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் வந்து வரிசை கிரமமாக இருக்குதா, ஒரு மைல்டு சிம்டம்லேருந்து ஆரம்பித்து ஒரு வளர் நிலையில் வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கா, அந்த பாடலுடைய இறுதி நிலை அந்த நோயுடைய முற்றிய நிலையை வந்து சொல்ல வருதா அப்படின்ற மாதிரியான கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அனாலஜி, நாம் நாம் ஒரு மீனிங் வந்து எடுத்துருப்போம், இதுவாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒட்டுமொத்தமாக எல்லா பாடலுக்கும் பொருந்துதா, அந்த பாட்டில் 8 லைன் இருக்குன்னா 8 லைனுக்குமே பொருந்துனா மட்டும்தான் நாம் எடுத்துகிட்டு இருக்க அனாலஜி வந்து கரெக்டாக இருக்கும்.
ஏன் அப்படின்னா சித்தர்கள் யாரோ ஒருத்தரை பார்த்து இந்த பேஷண்ட்டுக்கு இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்குது அப்படின்றதுனால தான் அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு நோயை எழுதி வச்சுருக்காங்களே தவிர பிச்சு வந்து நம்ம மீனிங் வந்து எடுத்துக்கூடாது. தென் பெத்தாலஜிக்கல், வெதர் அந்த சொல்லியிருக்கக்கூடிய சிம்டம் அது வெறும் சிம்டமா, இல்லை வந்து அது ஒரு டிசீஸா, இல்லை அது ஒரு சிண்ட்ரோமா அப்படின்ற புரிதல் வந்து இருக்கணும். இந்த மாதிரி புரிதல் இருக்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பாட்டு வந்து சொல்லியிருக்காங்க, விஷ்ணு சக்கரம் பாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பக்கவாதம், விக்கல், சோகை, 13 சன்னி, தக்கவே தக்க வேப்ப மிக்க மூர்ச்சை சகலவாயுவும் தீருமே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் இட் மீன்ஸ், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசீஸை வந்து க்யூர் பண்ணும் அப்படின்ற மாதிரியான பொருள் நமக்கு வரலாம். பட் பக்கவாதம், விக்கல், சோகை, 13 சன்னி, தக்க தக்கவே ஏப்பம் மிக்க மூர்ச்சை சகலவாயுவும் தீருமே அப்படின்றத ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு சிங்கிள் சிம்டம்ஸும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த டிசீஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து யுரேமிக் கிட்னி ஃபெயிலியர் கேசஸில் வந்து பார்க்கலாம். யுரேமிக் ஹைப்பர் கொயாகுலோபதியில் வரக்கூடிய ஹெமரேஜ்னால் வரக்கூடிய பக்கவாதம், தென் அது யுரேமியானாலே உருவாகக்கூடிய மற்ற சிம்டம்ஸ், விக்கல், சோகை, தென் வந்து யுரேமிக் என்சோஃபலோபதி, இது எல்லாமே எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிசீஸ் இட் ஹேஸ் வேரியஸ் சிம்டம்ஸ். ஸோ ஒரு டிசீஸ் அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சிருந்தோம்னா அதுக்குரிய மருந்து கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதற்கு மருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிசீஸ் பார்த்தோன்னா ஒரு தெளிவான புரிதல் வந்து நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து செகன வலி. செகனம் அப்படின்னா, சகனம் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. உள்தொடை அப்படின்னு வந்து இருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து சகனம் அப்படின்னா பொருத்தி கொள்ளுதல், அதாவது வந்து பொறுமை காத்தல், இல்லை வந்து சகத்துக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருத்தல் அப்படின்ற மாதிரி நிறைய மீனிங்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்கும், ஸ்டோசிசம் அப்படின்ட்டு. ஸ்டோசிசம் மீன்ஸ் எதையுமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே தனக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனப்பான்மை வந்து ஸ்டோசிசம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. STOCISM, ஸ்டோசிசம். ஸோ செகன வலி அப்படின்றதுக்கு வந்து நமக்கு யூஸ்வலாக வந்து ஒரு டேர்ம் வந்து தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் இட்? சகனவலி, சகனவாதம், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். கேளுமே கழுத்தின் கீழ் அரைக்கு மேலும், கழுத்துக்கு கீழே ஆரம்பித்து அரைக்கு மேல் பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரீஜனும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் கெடியான கரம் இரண்டும் மிகவே நொந்து, கரம் டபுள் பைலேட்டரலாக வந்து சொல்லியிருக்காங்க. தென் வாளுமே சரீரமெல்லாம் கனத்திருக்கும், உடம்பு முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ். தென் வாலிபர்க்கு மனங்கொண்டு மயக்கமாகும். வி நீட் டு நோட் இட் தட் வாலிபம், ஸோ பர்டிகுலர் ஏஜ் பீப்புளை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மனம் கண்ணும் மயக்கமாகும் மீன்ஸ் போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபெட்டிக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஏழுமே 2 கண்ணும் எரிச்சல் அண்ணாம். ஏழுமே அப்படின்றதே ஏற்கனவே நொந்து போன மாதிரியான ஒரு உணர்வு தான். மீன்ஸ் ஏழுமே அப்படின்னா ரொம்ப நொந்து போன அப்படின்ற ஒரு பொருள். ஸோ 2 கண்ணும் எரிச்சல் உண்டாம். தென் ஏற்றமாய் சலம்தானும் இறுகி காணும். இந்த சலம்தானும்ன்ற வார்த்தைக்கு வந்து நிறைய புக்கில் வந்து நிறைய மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ரீசெண்டாக இருக்க புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா மலம்தானும் இறுகி காணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஏற்றம் அப்படின்ற ஒரு கருவி பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நீர் இறைக்கிறதுக்கு வந்து பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ணது. ஸோ அது எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மோட்டர் மாதிரி தொடர்ந்து வந்து தண்ணி இறைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக இறைக்கும். ஸோ ஏற்றமாய் சலம்தானும் இறுகி காணும், ஒரு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், ஒரு அர்ஜென்சி இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. தென் தேலுமே கொட்டின் அது போர் கொடுக்கும். அந்த பெயினை வந்து அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, தேல் கொட்டின மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு. தென் சகன வலி நோயினோட தீர்க்கம் தானே. இதில் எந்த அளவுக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், ஸ்பாண்டிலோசிஸ் அவருடைய கேரக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம், அந்த 3 வரிகள் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து ஒரு இரிட்டபிள் இன்டர்ஸ்டிஷியல் சிஸ்டைட்டிஸ் இருக்கிற மாதிரியான கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து சென்ட்ரல் சென்சிட்டைசேஷன், அந்த தேலுமே கொட்டின்னு அது போர்க்கடுக்கும் இருக்கிற மாதிரியான டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய அனாலிசிஸ்குள்ளே வர்றதில்ல. ஸோ வாட் இட் ரிசம்பிள்ஸ், பார்த்த உடனே நமக்கு இது அதுதான் அப்படின்ற உணர்வு இல்லாமல், ஸோ எல்லாமே சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் எந்த நோய்க்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹியர் ஐ மென்ஷன் லிட்ரல் மீனிங், இது வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க, தென் அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து சொல்லியிருக்கும். ஸோ லைக்
சகனவாதத்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பிக்சரைஸ் பண்ணால் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய பெயின் வந்து இருக்கும். பெயின், வைட் ஸ்ப்ரெட் பெயின், அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்துக்கு கீழே, அதாவது ட்ரங்க் ரீஜன் ஃபுல்லாகவே, ஃப்ரண்ட் அண்ட் பேக், கை எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வைட் ஸ்ப்ரெட் பெயின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சகனம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டோசிசம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு முக்கியமான டெர்மினாலஜி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கின்லிங் எஃபெக்ட். கின்லிங் எஃபெக்ட் அப்படின்றது வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ்லேயோ அதில் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டிமுலஸ், இந்த ஸ்டிமுலஸ் வந்து ரொம்ப சப்த்ரஷோல் லெவலில் இருக்கும். அது வந்து நமக்கு இயல்பான ஒரு நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனும் ஏற்படுத்தாது. பட் வென் தே ஆட் அப், அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்மேஷன் மாதிரி உருவாகி தென் இட் வில் கிரியேட் சம் எஃபெக்ட், தட் இஸ் நோன் அஸ் கின்லிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கின்லிங் எஃபெக்ட்லேயே 2-3 டைப்பான டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு டெஃபினிஷன் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, கின்லிங் எஃபெக்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டிமுலஸ் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டிமுலஸ் ஒன்று உருவாக்கி விட்டுட்டு போயிடும். தென் அதுக்கடுத்து அந்த டிசீஸோட ப்ராக்ரஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேரியஸ் ரீசன்னால நடக்கலாம். இட் மே பி இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி காசஸ்னால நடக்கலாம். ஸோ இந்த க்ரானிக் வைட் ஸ்ப்ரெட் பெயின் அப்படின்றத ஒன்று எடுத்துகிட்டு இது என்ன டிசீஸாக இருக்கும் அப்படின்னு அனலைசிஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்கே வந்து நிறைய டிசீஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த சென்ட்ரல் பெயின் சிண்ட்ரோம்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி மிமிக் பண்ணும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பேட் அப்படின்னக்கூடிய ஒரு 5 விதமான சிம்டம்ஸ். ஒன்று ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், பெயின், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அண்ட் லோ எனர்ஜி ஆர் ஃபெட்டிக். இந்த 5 கேரக்டருமே எல்லா சென்ட்ரல் பெயின் சிண்ட்ரோம்ஸ்லையும் இருக்கிறதுனால நமக்கு இதுதான் அப்படின்றத வந்து டைரெக்டாக பிக் பண்ணி எடுக்க முடியாது. தே கேன் பி டுகெதர் ஆர் சில நேரத்தில் வந்து அதை நம்ம ஃபுல்லாகவே ஐடென்டிஃபை பண்ணவே முடியவே போயிடலாம். மஸ்குலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஃபைப்ரோமயால்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது செகண்டாக இருக்குது அப்படின்னா, நிறைய நேரத்தில் வந்து ஃபிசிஷியன்ஸே வந்து அது சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தென் இந்த மாதிரியான சென்ட்ரல் பெயின் சிண்ட்ரோம்ஸ்க்கெல்லாம் நிறைய வந்து எக்ஸாக்டாக இதை கன்ஃபர்மேட்ரி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அளவுகோலும் இல்லாததுனால we may be thought it is a psychiatric condition, but that's not true. So இந்த chronic widespread pain, இந்த பாட்டில் சொல்லியிருக்க முதல் 3 லைன், கழுத்தின் கீழ் அரைக்கு மேல் கரம் இரண்டும் மிகவே நொந்து, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பெயின்லாம் எந்தெந்த டிசீஸில் வரலாம் அப்படின்னா, that may be caused by chronic fatigue syndrome. ஸோ chronic fatigue syndrome வந்து இனிஷியலாக ஒரு இன்ஃபெக்டிவ் வந்த பின்னாடி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சில டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து மீன்ஸ் ஒரு ஃபெட்டிக், இந்த க்ரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோமில் வந்து முக்கியமான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப வந்து ஃபெட்டிக் ஆயிடுவாங்க. அது வந்து 24 மணி நேரத்துக்கு மேலேயும் வந்து நீடிச்சிருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் க்ரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம். ஈவன் ரெஸ்ட் எடுத்தால் கூட இது வந்து நமக்கு வந்து திருப்பியும் அந்த நன்னிலைக்கு வந்து திரும்புறது வந்து ரொம்ப தாமதமாகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரீஜனல் பெயின் சிண்ட்ரோம். காம்ப்ளெக்ஸ் ரீஜனல் பெயின் சிண்ட்ரோம்லையும் அந்த ஸ்பேடில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டும் இருக்கும். பட் இதில் வந்து என்ன முக்கியமாக இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ஒன்று அடிபட்டிருக்கும். தென் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு வந்து அக்ரிவேட் ஆகும். ஸோ இதை தான் வந்து என்ன அந்த காம்ப்ளெக்ஸ் ரீஜனல் பெயின் சிண்ட்ரோமில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை வந்து சென்சிட்டைஸ் பண்ணிவிடும். அண்ட் ஆட்டோ இம்யூன் மயோசைட்டிஸ் லைக் பாலிமயோசைட்டிஸ் இல்லைன்னா வந்து டெர்மோட்டோமயோசைட்டிஸ்லையும் இதே மாதிரியான வைட் ஸ்ப்ரெட் பெயின் அப்படின்றது இருக்கும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைப்ரோமயால்ஜியா. ஸோ இதுலேயும் இதே மாதிரியான வைட் ஸ்ப்ரெட் பெயின் அப்படின்றது வந்து இருக்கும். அமெரிக்கன் பெயின் சொசைட்டி வந்து ஒரு ஸ்கேலை வந்து உருவாக்குறாங்க, ஃபைப்ரோமயால்ஜியானா எப்படி வரையறுக்கலாம் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறது வந்து தலை, அதுக்கப்புறம் மார்பு பகுதி, வயிற்று பகுதி, பின்பக்கம் வந்து அப்பர் பேக், லோவர் பேக் அண்ட் 2 ஹேண்ட்ஸ் அண்ட் லோவர் லிம்ஸ். இந்த 9 ரீஜனில் 6 ரீஜனில் வந்து க்ரானிக் வைட் ஸ்ப்ரெட் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு வரையறை தந்திருக்காங்க. ஸோ இந்த வரையறை எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன கழுத்தின் கீழ் அரைக்கு மேலும் தென் கரம் இரண்டும் மிகவே நொந்து அப்படின்றது சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஒரு பிக்சர் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். தென் ஹவு குட் ஏ
psychological distress can modulate itself as a disease. How it becomes a psychosomatic disorder அப்படின்றத வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரெஸ் ஆகிறது அப்படின்றது வந்து எடுத்த உடனே அவங்களுடைய ஹைப்போதலாமஸ் லிம்பிக் சிஸ்டம் இது எல்லாத்தையும் ஓவராலாக வந்து இம்பேர்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் அவங்களுக்கு நடக்கக்கூடிய முதல் மெக்கானிசம் டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா இம்யூனோ நியூரோ எண்டோக்ரைன் இம்பேர்மெண்ட் வந்து உருவாகும். தென் இது வந்து சில சிஸ்டமிக் சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அது வந்து நமக்கு டிசீஸாக முடியும். ஸோ எக்ஸாக்டாக இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு சில ஜீன் டிசார்டர் ஜீன் மேனிஃபெஸ்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. செரட்டோனின் டிரான்ஸ்போர்ட்டர் ஜீன், இந்த ஜீன் பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீன் பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர் ஆர் ஸோ மெனி கிளாசிஃபிகேஷன் இன் ஹெட்ஏக்ஸ். அதில் வந்து நிறைய இதுக்கு வந்து தே நோட் இட் அஸ் unknown etiology. It not means there is no etiology. There is a etiology, we could not find it. It may be the solution for that primary. So serotonin transporter gene எப்படி ஒரு ஹெட்ஏக் அப்படின்ற பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இதையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஹெட்ஏக் பற்றி வந்து தெளிவாக அடுத்த நோயில் சொல்லும்போது டாக்டர் அஜித் வந்து சொல்லுவார். ஸோ இது தவிர வந்து TRPV2 இருக்கக்கூடிய ஜீன் மாடிஃபிகேஷன் அண்ட் MYT1L இருக்கக்கூடிய ஜீன் எக்ஸ்பிரஷன், தென் நியூரக்சின் 3 ஜீன் இது வந்து நெரு வளர்கிறதுக்கு தேவையான ஒரு கெமிக்கல் மாலிகுல். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே இதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஃபைப்ரோமயால்ஜியாவை வந்து தூண்டுவிக்கலாம். ஸோ ஃபைப்ரோமயால்ஜியாவை வந்து தெரிஞ்சுக்கும் போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து தசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எக்ஸாக்டாக நம்மளால் எந்த விதமான மைக்ரோஸ்கோப்பிக்கல் ஃபைண்டிங்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் தேர் இஸ் சம் க்ளூஸ் லைக் ஃபைப்ரோமைல்ஜியா பேஷண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ரோப்ரியோசெப்டார்ஸ் பற்றி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ரோப்ரியோசெப்டார்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து போஸ்டரை வந்து நம்ம எந்த போஸ்டரில் இருக்கோம் அப்படின்னு வந்து பிரெயினுக்கு வந்து சிக்னல் பண்ணக்கூடிய ஒரு சில ரெசெப்டார்ஸ். ஸோ யூஸ்வலாக போஸ்டல் மசில் இருக்கக்கூடிய ரெசெப்டார்ஸ் தான் நம்ம எந்த பொசிஷனில் நிற்கிறோம் அப்படின்றத வந்து மூளைக்கு வந்து தகவல் அனுப்பும். பட் ஹியர் இன் ஃபைப்ரோமைல்ஜியா பேஷண்ட்ஸ் தே ரிலேட் வித் விஷன் க்ளூஸ். அவங்க வந்து இந்த பொசிஷனில் நிற்கிறோம் அப்படின்றதுக்கு கண்ணை தான் அதிகப்படியான இன்புட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. தென் ஏற்கனவே சொன்ன மாதிரி கின்லிங் எஃபெக்ட், மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். தென் ஸ்டிமுலை இண்டிபெண்ட் பெயின் ரிசப்ஷன். ஸோ பேரஸ்தீசியா மாதிரியான கண்டிஷனோ இல்லை அல்லோடைனியா மாதிரியான கண்டிஷனோ வந்து இவங்களுக்கு இருக்கும். தேலுமே கொட்டினது போர் கொடுக்கும். ஒரு நார்மலான ஒரு இன்டென்சிட்டி பெயின் வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸாக்ரிகேட்டடாகி தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ வாட் இஸ் த பியூட்டி இன் இட் இஸ் இது எல்லாமே தனித்தனியாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்றது ஒரு தனி கண்டிஷன், சென்ட்ரல் சென்சிடைசேஷன் அப்படின்றது ஒரு தனி தனி ஒரு மெக்கானிசம். அது தொடர்ந்து வரக்கூடிய டிசீஸ் நிறைய இருக்குது. தென் இந்த ஏற்றமாய் சலம்தானும் இறுகி காணும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு தனியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டெக்ஸ்டில் எல்லாமே இந்த நோயாளிக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து சேர்ந்து இருக்கலாம் சொல்லியிருக்காங்களே தவிர தேர் இஸ் நோ எவிடன்ஸ் தே ஆல் புட் இன் டுகெதர் இன் ஒன் பீஸ். பட் சகனவாதம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டிபிக்கல் பேஷண்ட் வந்து இப்படி தான் ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர் மார்க்கஸ் அப்படின்றவர் வந்து எடுத்துக்கிற ஒரு இதில் வந்து இவங்க எஃப்எம் ஃபைப்ரோமைல்ஜியாவால் பாதிக்கப்பட்டிருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டி நியூரோபதிக் ட்ரக்குக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் இன் திஸ் பேப்பர் தே ஆர் ப்ரூவ்ட் சம்திங், தே ஆர் இன் பிட்வீன் த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஃபைப்ரோமைல்ஜியா அண்ட் நியூரோபதிக் பெயின். ஸோ பெயின்ஃபுல் பிளாடர் சிண்ட்ரோம் ஆர் இரிட்டபிள் சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 வகையான பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து மோர் சென்சரி டைப் பெயின். ஸோ அனதர் ஒன் இஸ் கிரேட் டிஸ்டர்பன்ஸ் தென் தோஸ் கேட்டகரைஸ் அஸ் பெல்விக் பெயின். ஒரு சிலர் வந்து பெல்விக் பெயின் மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து அல்லோடைனியா வித் சென்சேஷன் வந்து எக்ஸட்ராவாக இருக்கும். ஸோ புட் இட் இன் ஆல் டுகெதர் கடைசியாக வந்து சொல்லியிருப்பாங்க 7மே 2 கண்ணும் எரிச்சல் உண்டாம். ஒரு சப்ஜெக்டிவ் தென் ஆக்குலார் சிம்டம்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ திரும்ப வந்து கண்ணை கசக்கிற மாதிரியான ஒரு உணர்வாளியும், தென் ரொம்ப பாதிப்பு வந்து ஃபைப்ரோமைல்ஜியாவில்
இருக்கக்கூடிய அந்த ஆக்குலர் சிம்டம்ஸ் வந்து சப்ஜெக்டிவ். தென் ரொம்ப மோஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இதில் இருக்காது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பயன்? why we need to know each and every sentence carry its own weightage. ஸோ சகனவாதம் அப்படின்றது சிம்பிளாக வந்து cervical spondylosis அப்படின்ட்டு ஒரு சின்ன வரையறைக்குள்ளே அடக்காமல், இட் இஸ் எ கிளாசிஃபிகேஷன் வித் மல்டிபிள் டிசீஸ். ஸோ இட் பிகம்ஸ் எ syndrome where a syndrome combine together so many disease. ஸோ சகனவாதம் அப்படின்றதுல ஒரு ஃபைப்ரோமயால்ஜியா இருக்குது. Fibromyalgia with irritable cystitis. Then there is a presentation of ocular symptoms. Then there is a presentation of central sensitization. So எல்லாம் சேர்ந்த ஒரு பேஷண்ட்டை இது தனித்தனியாக பார்த்தா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம மெடிசன் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இதுக்கு என்ன மெடிசனாக இருக்க முடியும்? வாட் காசஸ் த டிசீஸ்? சகனம் மீன்ஸ் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு புழங்கிக்கிறாங்க. இந்த டிசீஸை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வந்து வரும். ஸோ ஃபினான்ஷியல் லிபர்ட்டி இல்லாதவங்க, ரொம்ப மன இறுக்கத்தை உணர்றவங்க, நிறைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த டிசீஸ் வந்து அதிகபட்சமாக வரும். இந்த டிசீஸை வந்து எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி இது இன்னது தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான தேர் இஸ் நோ ஸ்கேல். ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எஃப்ல வந்து சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்றது வந்து பெயின் ரிலேட்டட் மீடியேட்டர் மாலிகுல். ஸோ அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். தேர் இஸ் நோ சிஆர்பி எலிவேஷன் ஈவன் தோ தேர் இஸ் எ பெயின். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு டிசீஸை வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா வந்து வி ஷுட் ட்ரை டு ஐடென்டிஃபை த ஈட்டியாலஜி. த ஈட்டியாலஜி ஹியர் இஸ் ஸ்ட்ரெஸ். வி நீட் டு recover the patient from the stress. It will be the medicine to everything. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய நிறைய டிசீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் சைடு ஹெட்டேக்கோடு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி ஃபைப்ரோமயாலஜியாவில் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமை ஆட் பண்ணிட்டாங்க. இப்போது நவ் த ரீசெண்ட் அட்வான்ஸ் எஸ்பெஷலி த அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பெயின் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைப்ரோமயாலஜியா, இரிட்டபிள் சிஸ்டைட்டிஸ் இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஃபைப்ரோமயாலஜிக் சிண்ட்ரோம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி திங் இஸ் அட் ப்ரெசன்ட் என்டையர் திங்கை வந்து அவங்க ஒரே இதில் கொண்டு வந்திருக்காங்க. 2000 பிறகு இந்த சாங் எழுதப்பட்டது எத்தனை வருஷத்துக்கு முடியும் தெரியல. அது மொத்தமாக எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் இருக்குது. வி நாட் டு செப்பரேட் இட். நவ் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் த ஒன் டிசீஸுங்கிற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்துருச்சு போகுது. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். Thank you, Balasubramanian sir, for your innovative session. Now, I invite Dr. Ajit Kumar sir, Assistant Medical Officer, Batlagundam. He's graduated from GSMC Palengote in the year 2019 and has done his post-graduation in NIS. Dr. K. Ajit Kumar sir will take us through Siddha syndromes, XCGs versus ICGs, Part 2. Thank you. Good evening all. இன்ட்ரொடக்ஷன் அவரே சொல்லிட்டதுனால நான் டைரெக்டாக ஒரு தலை வகாத பேதம், பகரான ஒரு தலையை பாதி நொந்து, யூனிலேட்ரல் ஹெட்டேக், பகழி கொண்டு மௌலிதனை பிளந்தால் போல. பகழி அப்படின்னா ஒரு அம்பு இல்லைன்னா கோடாரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சு மௌலிதனை பிளந்தால் போல, மௌலின்னா கிரீடம் ஆர் தலை அப்படின்ற மாதிரி மீனிங். அது அதை வச்சு வெட்டுற மாதிரி ஒரு பெயின் யூனிலேட்ரலில். நிகரான கண்ணுநீர் பாய்ந்து, நிகரானன்னா ஈக்குவலாக கண்ணுநீர் பாய்ந்து, எந்த சைடு தலை வலிக்குதோ அதுக்கு இப்சிலேட்டரில் லாக்ரிமிஷன். காந்தி அப்படின்னா ஒரு ஹைப்பரிமிக் கண்டிஷன், பேர்னிங்காக இருக்கலாம் அந்த மாதிரி. நெடுமூச்சு விட்டுமே நினைந்து துன்பம், அந்த ஹெட்டேக் எபிசோடு அண்ட் அதோட இன்டென்சிட்டியை நினச்சி அது சப்ஜெக்டிவ் சிம்டம் ஹைலி. திகரான சடந்தானம் திடுக்குண்டாகி, ஒரு ஹெட்டேக் எபிசோடு வரும்போது அதோட இன்டென்சிட்டியை பொறுக்க முடியாமல் ஒரு மாதிரி வரக்கூடிய ஒரு சடன் ஜோல்ட், அந்த கண்டிஷன் தான் சடந்தானம் திடுக்குண்டாகி. சினுக்கிருமலாகிய பசி காணாது. சினுக்கிருமல் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க, சினுக்கிருமல் பொடியிருமல் அப்படின்ற மாதிரி சில மீனிங் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஒரு டிப்பிக்கல் அலர்ஜிக் ஸ்னீஸ், நேசல் கன்ஜெஷன் இருக்கிற பேஷண்ட்டுக்கு லைட்டாக
இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த அலர்ஜிக் ஸ்னீஸ் தான் சினுக்கிருமல். வகரான வாதமாய் மயிர்கூச்சாகும். மயிர்கூச்சாகும்னா ஹாரிபைலேஷன், ஃபியர், கோல்டு அண்ட் எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்தில் எரெக்டர் பைலோரஸ் மசில் கண்ட்ராக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் டியூ டு பெயினால். வகாத பேதத்தோர் தலைவலியும் ஆமே. ஸோ யூனிலேட்ரல் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் ஹெட்ஏக் வித் லாக்ரிமேஷன் அண்ட் அலர்ஜிக் ஸ்னீஸ், அதனால் வரக்கூடிய ஒரு சடன் ஜோல்ட் அண்ட் ஹாரிபைலேஷன், இதெல்லாம் கலெக்டிவாக பார்க்கும்போது என்ன கண்டிஷன் இருக்கலாம்? யூனிலேட்ரல் ஹெட்ஏக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் ப்ரைமரி சிம்டம், மற்றதெல்லாம் அசோசியேட்டட். சம் அட்டானமிக் சிம்டம்ஸும் இருக்குது. எஸ் சார், வாதபேதம், அது வாதபேதம் தான் சார். ஸோ ப்ரைமரி சிம்டம் ஹெட்ஏக், அதில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ப்ரைமரி ஹெட்ஏக்காக எடுத்துக்க முடியும். செகண்டரி ஹெட்ஏக் அப்படின்னா சம் எக்ஸோஜினஸ் காசுனால் வர்றது. இப்போது அடல் நோய்கள் 40 பார்த்தீங்கன்னா சுரோனித பித்தம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் மயல்ஜியா, தென் மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின், அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தலைவலின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அசோசியேஷன் வித் அதர் சிம்டம்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸோஜினஸ் காசுனால வந்துன்னா அது செகண்டரி. ஹெட்ஏக் மட்டுமே அண்ட் அசோசியேட்டட் ஃபீச்சர் எல்லாமே இட் செல்ஃப் டிசார்டர் அப்படின்னா அது ப்ரைமரி ஹெட்ஏக். ப்ரைமரி ஹெட்ஏக்கில் மொத்தம் 4 டைப் இருக்குது. மைக்ரைன், டென்ஷன் டைப் ஹெட்ஏக், ட்ரைஜெமினல் அட்டானமிக் செஃபலால்ஜியாஸ் அண்ட் அதர் ப்ரைமரி ஹெட்ஏக். அதர் ப்ரைமரி ஹெட்ஏக்கை விட்டுருவோம், அதற்கான டிஸ்கிரிப்ஷன் அது. ஃபஸ்ட்டு டென்ஷன் டைப் ஹெட்ஏக். டென்ஷன் டைப் ஹெட்ஏக் எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? மோஸ்ட்லி பேண்ட் லைக் கம்ப்ரெஷன் அரவுண்ட் த ஹெட், அப்படி தான் டிப்பிக்கலாக சொல்லுவாங்க. யூனிலேட்டரலாக வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. அதுவும் ஆசிபிட்டிலேருந்து ஃபோர்ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த பெயின். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னால கொஞ்சம் வேரி ஆகும். அதர் ப்ரைமரி ஹெட்டேக் கூடயே அசோசியேட்டடாக வரலாம் அது. ஸோ அதனால் யூனிலேட்டராக அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை விட்டுருவோம். மீதி இருக்கிறது மைக்ரைன், கிளஸ்டர் ஹெட்டேக், மைக்ரைன், ட்ரைஜெமினிக் அட்டானமிக் செஃபலால்ஜியாஸ் அப்படின்னு 2 கண்டிஷன் இருக்குது. ட்ரைஜெமினல் அட்டானமிக் செஃபலால்ஜியாவில் கிளஸ்டர் ஹெட்டேக், பேராக்சிஸ்மல் ஹெமிக்ரேனியா, சங்க்ட் அண்ட் எஸ்யூஎன்ஏ, இந்த 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ ட்ரைஜெமினல் அட்டானமிக் செஃபலால்ஜியானா என்ன? ட்ரைஜெமினல் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய ஒரு ஹெட்டேக் வித் அசோசியேட்டட் வித் ப்ரொஃபவுண்ட் அட்டானமிக் சிம்டம்ஸ், அதுதான். மைக்ரைன் டோட்டலாக வேறு. மைக்ரைன் அண்ட் டாக்ஸ் அதை 2 மட்டும் எடுத்துக்குவோம். டென்ஷன் டைப் ஹெட்டேக்கை விட்டுடலாம், ஏன்னா அது யூனிலேட்டரலாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. கிளஸ்டர் ஹெட்டேக், பேராக்சிஸ்மல் ஹெமிக்ரேனியா, சங்க்ட், அது 3த்தையுமே சேர்த்து நான் டாக்ஸ்னே சொல்லிக்கிறேன். குரூப் ஆஃப் சிம்டம், எல்லாத்துலேயுமே அட்டானமிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். கிளஸ்டர் ஹெட்டேக்கில் ஒரு 70% இருக்கும். பட் ஹெட்டேக்கோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதே கிளஸ்டர் ஹெட்டேக் தான். அதனால் சூசைட் ஹெட்டேக்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு. எஸ் சார், எஸ் சார். சங்க்ட் அப்படின்னா ஷார்ட் லாஸ்டிங் யூனிலேட்ரல் நியூரல்ஜிஃபார்ம் ஹெட்டேக் வித் கன்ஜெக்டிவல் டியரிங். கன்ஜெக்டிவல் டியரிங்னா லாக்ரிமேஷன் தான், அந்த பாட்டில் பார்த்தோம்ல. ஸோ அது சுனா அப்படின்னா ஷார்ட் ஆக்டிங் யூனிலேட்ரல் நியூரல்ஜிஃபார்ம் ஹெட்டேக் வித் அட்டானமிக் சிம்டம்ஸ். அந்த டாக்ஸ் ஃபுல்லாகவே அட்டானமிக் தான் பேஸ் பண்ணி வரும். தென் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் மைக்ரைன்லேருந்து டாக்ஸை? ஃபஸ்ட்டு டியூரேஷன். மைக்ரைன் ஹெட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 hours to 72 hours, மினிமம் 3 days வரைக்குமே இருக்கும். வித் ஆர் வித்தவுட் மெடிக்கேஷன் ரிசால்வ் ஆகும். பட் கிளஸ்டர் ஹெட்டேக் பாருங்கள், கிளஸ்டர் ஹெட்டேக்கில் மேக்ஸிமம் டியூரேஷனை பார்த்தீங்கன்னா 3 hours தான். ஸோ மைக்ரைன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு 4 phases ஸ்டார்ட் ஆகும். ப்ரோட்ரோமல் ஃபேஸ், அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் ஸ்டிஃப்னஸ், மூட் ஸ்விங் அந்த மாதிரி இருக்கும். தென் சில பேஷண்ட்டுக்கு மைக்ரைன் ஆறாக இருக்கலாம், விஷுவல் ஆறா மாதிரி ஜிக்ஸாக் லைன்ஸ் அரௌண்ட் த விஷுவல் ஃபீல்ட், அந்த மாதிரி ஸ்கோட்டோமா சம்டைம்ஸ் இருக்கலாம், இல்லை பேரசிஷியா மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கிராஜுவல் ஆன்செட்டாக இருக்கும். கிளஸ்டர் ஹெட்டேக் அப்படி கிடையாது. பவுண்டிங் ஹெட்டேக், நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு விண்ணு தெரிக்கிற மாதிரி வண்ட வலிக்கு ஆரம்பிக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போது திடுக்குண்டாகின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல பாட்டில்,
அது மைக்ரேனில் இருக்க வாய்ப்பு இருக்கா, டாக்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்கா? டிப்பிலாக கிளஸ்டர் ஹெட்டேக்கில் சடனாக ஆரம்பிக்கிறது கிளஸ்டர் ஹெட்டேக் தான். மைக்ரைன் வந்து தெரியும் ஓரளவுக்கு, ஃபஸ்ட்டு ப்ரோட்ரோமல் ஃபேஸ், ஓகே ஹெட்டேக் எபிசோடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. பட் கிளஸ்டர் ஹெட்டேக் அப்படி தெரியாது. நார்மல் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க, திடீர்னு வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் அந்த சிம்டம் அதுக்காக தான் சொல்லப்பட்டது. கிரேனியல் அட்டானமிக் சிம்டம்ஸ் என்னென்னலாம் வரலாம்? இது சிஸ்டமிக் கிடையாது, சிஸ்டமிக் வேறு. கிரேனியலில் பார்த்தீங்கன்னா கன்ஜங்டிவல் இன்ஜெக்ஷன், இல்லை சார் அவ்வளோ அக்யூட்ஸு அவ்வளோதான் இருக்கும். சங்க் அண்ட் சுனா பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கம்மியாகிட்டே வரும். கிளஸ்டர் வந்து அரௌண்ட் 3 hours வரைக்குமே இருக்கலாம். பட் பேராக்சிஸ்மல் ஹெமிக்ரேனியா அப் டு 45 minutes வரைக்கும் இருக்கும். சங்க் அண்ட் சுனா அவ்வளோதான் சார். பட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். கிளஸ்டர் ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 8, பேராக்சிஸ்மல் ஹெமிக்ரேனியா அரௌண்ட் 15 வரைக்குமே ஒரு நாளைக்கு எபிசோடு வரலாம். பட் சங்க் வந்து மினிமம் க்ரைட்டீரியாவே 20 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் சங்க் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். டியூரேஷன் குறைஞ்சிட்டே வரும், ஃப்ரீக்வன்சி அதிகமாகும், அதுதான் டாக்ஸ் அதோட. தென் கிரேனியல் அட்டானமிக் சிம்டம்ஸ், லாக்ரிமேஷன் சொன்னோம் முன்னாடியே. தென் கன்ஜங்டிவல் இன்ஜெக்ஷன், அந்த ஹைப்பீரியமியானால் கண்ணு செவந்து போன மாதிரி இருக்கிறது, ப்ளஸ் பேர்னிங் ஆகி இருக்கலாம். நேசல் கன்ஜெஷன், அந்த நேசல் கன்ஜெஷனால தான் இந்த சினுக்கிரமல் அப்படின்ற வார்த்தை, அது அலர்ஜிக் ஸ்னீஸ். தென் பெரியார்பிட்டல் எடிமா, டோசிஸ், சிம்பத்தட்டிக் பிளாக்கெட்னால சம்டைம்ஸ் ஹார்னர் சிண்ட்ரோம் உடைய பிக்சர் கூட இருக்கலாம். எனப்தால்மஸ், ஹெனைட்ரோசிஸ் அந்த மாதிரியான காம்பவுண்ட். தென் ஆரல் ஃபுல்னஸ், ஒரு மாதிரி காது அடைச்ச மாதிரி இருக்கிறது. தென் ஃபேஷியல் ஃப்ளஷிங், தென் ஸ்வெட்டிங், அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதுதான் கிரேனியல் அட்டானமிக் சிம்டம்ஸ். டயக்னோசிஸ் ஆஃப் மைக்ரைன் 4 to 72 hours அந்த க்ரைட்டீரியா இருக்கணும். அட்லீஸ்ட் 2 features ஃப்ரம் யூனிலேட்ரல் மைக்ரைனாக யூனிலேட்ரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், பல்சட்டெல்லாம் இருக்கணும். தென் மாட்ரேட் டு சிவியர் அக்ரவேட்டட் பை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரைனோட இன்டென்சிட்டி வந்து கூடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட், ஒரு டார்க் ரூம், எந்த வேலையும் செய்யாமல் பேசாமல் படுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. கான்ட்ராஸ்ட்டாக கிளஸ்டர் ஹெட்டேக்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து அந்த இன்டென்சிட்டி அதிகப்படுத்தும். அப்போ வந்து தி பேசிங் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி அதை அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கிளஸ்டர் ஹெட்டேக். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஃபீச்சர் ஃப்ரம் நாசியா ஆர் வாமிட்டிங், ஃபோட்டோஃபோபியா அண்ட் ஃபோனோஃபோபியா, இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா மைக்ரைன் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இதில் எதுவுமே வந்துட்டு ஒரு தலை வகாத பேதத்தில் வரல. இன்வெஸ்டிகேஷன், பிரைமரி ஹெட்டேக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவையா? இதுக்கு பெரிய அளவில் ஈட்டியாலஜிஸ்ட் கிடையாது, இருக்குது. பட் ஆனால் அன்னவுன் தான். கிட்டத்தட்ட 90% ஆஃப் கேசஸ் நம்ம பார்க்குறது பிரைமரி ஹெட்டேக் தான். அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாது. ரேர் அசோசியேஷனாக டாக்ஸுக்கு மட்டும் ப்ராலக்டினோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதோட ஒரு ரேர் அசோசியேஷன் இருக்குது. எல்லாருக்குமே கிடையாது. ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 2 பேருக்கு அந்த மாதிரி. அதுக்கும் ரீசன் என்னன்னு தெரியாது. அதுக்கு மட்டும் எனி பெட்யூட்ரி ஸ்வெல்லிங் இருக்கா, ஸோ அதை மட்டும் ரூல் அவுட் பண்ணணும். ஒரு ப்ரொலக்டினோமா இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி ப்ரெசன்டேஷனில் நம்மக்கிட்ட பேஷண்ட் வரலாம்? ப்ரொலக்டிங் செக்ரேட்டிங் பெட்யூட்ரி அடினோமா. ஒன்று, அதோட மாஸ் எஃபெக்ட்னால நியர்பை நியூரல் ஸ்ட்ரக்சரை கம்ப்ரெஸ் பண்ணும்போது ஹெட்டேக் வரலாம். மோஸ்ட்லி அது ஹோலோக்ரேனியலாக இருக்கும், தலை ஃபுல்லாகவே வலிக்கும். இல்லைன்னா ஆப்டிக் நர்வ் பாத் இந்த வழியாக தான் இருக்குது. ஸோ ஆப்டிக் கயாஸ்மாவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால பைடெம்பரல் ஹெமியனோப்பியா அந்த ப்ரெசன்டேஷனோட வரலாம். சரி, டியூமர் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, வேறு என்ன சிம்டம் வரலாம்? ப்ராலாக்டின் செக்ரேட்டிங், ஸோ ஹார்மோனல் அதை சார்ந்து வரக்கூடிய சிம்டம்ஸ். ஃபீமேலாக இருந்தால் அமினோரியா அந்த மாதிரி, மேலாக இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி காஸ்க்காக வர்றது. ஸோ அதனால் ப்ரைமரி ஹெட்டேக்கை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாது. இப்போ யார் யாருக்கு பண்ணணும்? செகண்டரி ஹெட்டேக் அசோசியேட்டட் வித் அப்ரப்ட் ஆன்செட். திடீர்னு ஒரு ஹெட்டேக் வருது சம்மந்தமே இல்லாமல், நார்மலாக இருப்பாங்க, திடீர்னு ஆன்செட் வர்றது. எக்ஸாம்பிள் தண்டர் ஹெட்டேக், சப்அரக்னாய்டு ஹெமரேஜ் அந்த கண்டிஷனில் வரக்கூடிய ஹெட்டேக். தென் சேஞ்ச் வித் போஸ்டர், பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது ஹெட்டேக் அதிகமாகுது அப்படின்னா ரைஸ்டு இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்.
சம்டைம்ஸ் ஸ்பேஸ் ஆக்குபைடு லீஷன் சொல்லுவாங்க, எஸ்ஓஎல். வென்ட்ரிகுலர் பேத்வேல் அப்ஸ்ட்ரக்ட் ஆனால் கூட ரைஸ்டு ஐசிபி வரும். அதனால் போஸ்டர் சேஞ்ச் ஆகும்போது ஹெட்ஏக் அதிகமாகலாம். அந்த மாதிரி இருந்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வித் சிஸ்டமிக் இல்னஸ், ஹெட்ஏக் வித் ஃபீவர், நெக் ஸ்டிஃப்னஸ், தென் ஃபோட்டோஃபோபியா, அந்த மாதிரி சில கண்டிஷனில் பண்ணணும். மெனிஞ்சைட்டிஸாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆன்செட் ஆஃப்டர் 55, எல்லா ப்ரைமரி ஹெட்ஏக்குமே யூஸ்வலாக 20 to 40 அதுக்குள்ளே தான் அதோட ஆன்செட் இருக்கும். அபோவ் 55 அப்படின்னாலே அது மோஸ்ட்லி செகண்டரி காசாக இருக்கும். மோஸ்ட் காமன் GN cell arteritis. It's a type of large vessel vasculitis. Temporal arteritis னு சொல்லுவோம். யூஸ்வலி present with tenderness. யூனிலேட்ரல் ஹெட்ஏக் இருக்கும் வித் டெண்டர்னஸ், தொடு வலி இருக்கும் அவங்களுக்கு. மேக்ஸிமம் 55 or 60க்கு மேலே தான் அதோடைய ஆன்செட்டே இருக்கும். ஹெட்ஏக் வித் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட், ஹெட்ஏக் வித் ஹெமிபேரசிஸ் அண்ட் எபிலெப்சி, அந்த மாதிரி கண்டிஷனில் ஏதாவது நியூரோ டெஃபிசிட் இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸ்பேஸ் ஆக்குபைங் லீஷனாக இருக்கலாம், இல்லைனா கேவர்னஸ் சைனஸ் த்ராம்போசிஸ், அப்தால்மோப்ளிஜி, அந்த மாதிரி கண்டிஷனோட ப்ரெசென்ட் ஆகும். தென் ஹெட்ஏக் அசோசியேட்டட் வித் டெண்டர்னஸ். GN cell arteritisக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்? டெம்பரல் ஆர்ட்ரைட்டிஸ். ஏன்னா இதை ட்ரீட் பண்ணாமல் விட்டால் ஆப்தால்மிக் ஆர்டரி இன்வால்வ் ஆகும்போது பிளைண்ட்னஸ் வர வரைக்கும் வாய்ப்பு உண்டு. இதோட இன்வெஸ்டிகேஷன் என்ன? ESR அண்ட் CRP. பட் சிவியர் அனீமியா இருந்தாலும் அது அதிகமாக இருக்கும். டெம்பரல் ஆர்டரி பயாப்சி பண்ணணும், பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டீராய்ட் போடணும், இல்லைனா பிளைண்ட்னஸ் வரைக்குமே. தென் கிரானிக் ஹெட்ஏக் வித் சேஞ்சிங் பேட்டர்ன். ஒருத்தருக்கு ப்ரைமரி ஹெட்ஏக் இருக்கலாம், ஒரு நார்மல் பேட்டர்னில் இருந்துகிட்டு இருக்கும். பட் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு செகண்டரி ஹெட்ஏக் அதை அதிகப்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வாமிட்டிங் தட் ப்ரெசீட்ஸ் ஹெட்ஏக். வாமிட் வந்து அதுக்கப்புறம் ஹெட்ஏக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுவும் ரேஸ்டு ஐசிபி தான், ஆர் எஸ்ஓஎல்லையும் அந்த மாதிரி வரலாம். அது ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ணல சார், செகண்டரி ஹெட்ஏக் அது. இல்லை சார், அதான் நான் சொல்லிடுறேன் சார். ஓகே சார். GN cell arteritis அப்படிங்கிறது சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். GN cell arteritis அப்படிங்கிறது வாஸ்குலைட்டிஸ். அதில் லார்ஜ் வெசல் வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, மீடியம் வெசல் வாஸ்குலைட்டிஸ் இருக்குது, ஸ்மால் வெசல் வாஸ்குலைட்டிஸ் இருக்குது. லார்ஜ் வெசல் வாஸ்குலைட்டிஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது, GN cell arteritis அண்ட் டாகாயோசோ arteritis. அதில் GN cell arteritis அப்படின்றது டிப்பிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் வந்து டெம்போரல் ஆர்ட்ரி, மீன்ஸ் சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்ட்ரி. எந்த ஆர்ட்ரி வேணால் அதை அஃபெக்ட் பண்ணலாம், பட் மோஸ்ட் காமன் இதுதான். அப்போ ப்ரெசன்டேஷன் எப்படி வரும் அப்படின்னா யூனிலேட்ரல் ஹெட்ஏக் வித் டெண்டர்னஸோட, ஏன்னா வாஸ்குலர் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால டெண்டர்னஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க. ஆன்செட் ஆஃப்டர் 55 or 60. இதோட ப்ரெசன்டேஷன் பாலிமயல்ஜியா ரொமேட்டிக்கா. முன்னாடி சுரோன பித்தம் சொன்னால அதில் மயல்ஜியா கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வலி உண்டாகி சந்துகள் நோகாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தலைவலி உண்டாகும் அப்படின்னு. எதுக்காக அதுக்கு மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ்குலைட்டிஸ் வரும்போது அதோட காம்ப்ளிகேஷன் என்ன வரலாம்? வாஸ்குலைட்டிஸ், ஃபைப்ரோசிஸ் அண்ட் பிளாக்கேட் தான் அதுக்கு அடுத்தது. ஸோ த்ராம்பஸ் ஃபார்மேஷன் எல்லாமே அதில் காமன் அப்படின்றதுனால அப்தால்மிக் ஆர்டரி இன்வால்வ் ஆகும்போது பிளட் சப்ளை அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும்? பிளைண்ட்னஸ். ஸோ அது சீரியஸ் கண்டிஷன் அப்படின்றதுனால தான் நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும், பயாப்சி தேவை. எஸ் சார். யூனிலேட்ரல் ஹெட்ஏக் வித் டெண்டர்னஸ். மோஸ்ட்லி ஜா கிளாடிகேஷனும் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு. ஓகேவா? சாப்பிடும்போது வாயை திறக்கிறாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த சமயத்துலேயும் பெயின் இருக்கும். ஏன்னா எல்லா வெசலுமே அஃபெக்ட் பண்ணுது இல்லை, ஸோ அதனால். ஸோ ஒருதலை வகாத பேதம் அப்படின்னா மோரர்லெஸ் ட்ரைஜெமினல் அட்டானமிக் செஃபலால்ஜியாவோட கம்பேர் ஆகும். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அதுதான்.
என்ன ரீசன் அப்படின்னா காலையில் சொல்லியிருப்பாங்க பயாப்சி வரைக்குமே போயிட்டு ஹை லெவல் இன்வெஸ்டிகேஷன் அது வரைக்குமே போயிட்டு சில கேஸ்லாம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆகும்போது சிம்டமெட்டாலஜி வச்சு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. பட் ஹை ப்ராபபிள் எதுவோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலி இது இந்த அப்ரோச்சுக்கு வந்து இப்போ அவங்க கேட்டாங்களா, இது ஏன் ஒய் அண்ட் ஹவு கேட்டாங்க இல்லையா, அதுக்கு யாரும் பதில் சொல்லவே இல்லை. யாரும் நீங்கள் சொல்லுங்கன்னா அந்த கொஷின் ஒய் அண்ட் ஹவுன்னு பாலா ஒரு ஸ்லைட் கடைசியாக போட்டாங்கல்ல, அவர் ஆன்சர் பண்ணவே இல்லை ஒய் அண்ட் ஹவு அப்படின்னு. ஒய்ங்கிறது காரணம் ஒருதலை வகாத பேகம் போகும்னு ஒரு மருந்து மெடிசின் இருக்குது. ஸோ when there is no direct medication in modern medicine, whenever text says something ஒருதலை வாதம் போகும் ஒருதலை வகாத பேதம் போகும்னு இருந்ததுன்னா ஒருதலை வகாத பேதம் எதுன்னு தெரியணுமா இல்லையா? we should know what it is. அதுக்கு தான். அப்புறம் அண்ணா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அந்த உடனே பயாப்சிலாம் போகணுமான்னு. he explained completely it's a DD to rule out all those things and to come back to this. அதுக்கு தான் சொன்னாங்க அவங்க, இது ஒருதலை வகாத பயாப்சி இல்லை. அப்புறம் அவர் சொன்னார் செகண்டரி டு அதர் சிஸ்டமிக் சிம்டம்ஸ் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னார். அதர் சிஸ்டமிக் சிம்டம்ஸ் லைக் பாலிமையாலஜி ரொமாட்டிக்கா வில் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசென்ட் ஆகிடும் ரெண்டு பக்கம் அப்பர் ஷோல்டர் தென் போத் ஹிப் ஜாயின்ட் பெயின் அண்ட் ஆல் ஜென்ரலிஸ் மயோசைட்டிக் பிக்சர் இருக்கும். அவங்க ஏஎன்ஏ பண்ணி ஏஎன்ஏ ப்ரொஃபைல் பண்ணி பாலிமையாலஜி ரொமாட்டிக்கான டயக்னோஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஹெட்டேக் வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட் இஸ் பாலிமாலஜி ரொமாட்டிக்கான்னு. அவங்களுக்கு ஹெட்டேக் வரும்போது வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் வித் டெண்டர்னஸ்ங்கும் போது தென் ஹேவ் டு கோ ஃபார் பயாப்சி. அவர் அதை சொன்னார், அது கிளியராக அந்த வரியில் ரொம்ப வேகமாக வந்து வென் அதர் சிஸ்டமிக் இல்னஸ் த ஒன்லி ஹெட்டேக் வித் டெண்டர்னஸ் இருந்தால் உடனே போகணுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார்னு அதுதான் சொல்கிறேன். தென் அட்மின் ஆண்டு இப்போ டைம் இருக்கா? 5:30 அது இன்னொரு 2 கேஸ் எடுக்க முடியுமா? என்ன ஃபினிஷ் பண்ணலாமா? Then I have to ask the audience whether we can go ahead or we can stop today and we can come back tomorrow. You have to tell. ஆமாம்மா பிரச்சனை இல்லை, ஏன்னா இன்னும் 4 டிசீஸ் இருக்குது. இந்த செஷன் மாதிரி ரொம்ப டஃப். நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா வி ஹவ் டெசர்டேஷன் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மலாம் இன்டர்நேஷ்னல் டயக்னோசிஸ்லாம் போடுறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏகேவி, அடிபட்ட வீக்கம், கை கால் குடைச்சல் இல்லையா, கேகேகே இதெல்லாம் போடுறோம் இல்லையா. அந்த மாதிரி வி ஷுட் ஹேவ் அவர் ஓன் ஏகேவின்னு சொல்லி ஒரு டயக்னோசிஸ் பார்த்தேன். பேத்தாலஜி ஏகேவி ஒரு ஜீன் இருக்குது. சித்தா ஓபியில் ஒரு பர்டிகுலர் சென்டரில் டயக்னோஸ் ஏகேவி அப்படின்னு போட்டதுனால அந்த பேஷண்ட் போய் கூகுள் பண்ணியிருக்காரு. while googling he saw that AKV there is a separate gene which is responsible one hematological malignancy. அவ்வளோதான் பயந்து போய் எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். ஓடி என்கிட்ட வந்து எனக்கு அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. தென் ஐ எக்ஸ்பிளைன் தம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அப்படின்னு. அதுக்காக தான் அதை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அப்போ எதுக்காக பண்ணணும் இருக்கு இல்லையா. முதல்ல சகனவாதம் பற்றி பேசுனாங்க. சகனவாதம் cervical spondylitis, we are insulting that syndrome name. cervical spondylitis is X-ray finding, it's not a diagnosis. அதே மாதிரி இப்போ உங்க சொன்னது வந்து ஒருதலை வகாத பேதம், we have to call ஒருதலை வகாத பேதம். சகனவாதம் is சகனவாதம். All this fibromyalgia, they are struggling to come up with a term. Already we have a term, use that term. What to replace that? So our importance சொல்றது it is not just analogy. அவர் போட்டிருந்தால it's not just an analogy. It's a syndromic approach. இப்போ கொஸ்டின் என்ன, இந்த டைம் 5:30 மேலே ஆயிடுச்சு. அடுத்து 2 அவங்க தான் பேச போகிறாங்க. 2 இது வாட் அபவுட் யுவர் எண்டரன்ஸ்? எஸ் வி கேன் கோ அப்படின்னா கை தூக்கு. வேற என்ன கேட்குறது? 10 மினிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இல்லை 10 மினிட்ஸ் ஒரு டிசீஸ் தான் வரும். ஈச் டிசீஸ் 20 மினிட்ஸ். நாளைக்கு பார்த்துக்குமா? தென் ஓகே, டுமாரோ மார்னிங் சகனவாதம் அண்ட் ஒருதலை வகாத பேதம் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஃபைனலாக ஸ்ட்ரெஸ்ன்னு 2 டைம் சொன்னீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது
ஆக்சுவலாக அது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிஸ்னோமர். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெஸ் இஸ் எ ஸ்டிமுலஸ் தட் கிரியேட் த ரியாக்ஷன்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று யூஸ்ட்ரெஸ், இன்னொன்று டிஸ்ட்ரெஸ். ஒரு எக்ஸாம் வருது, 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து எக்ஸாம்க்காக படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா தட் வில் மோட்டிவேட் ஹிம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் யூஸ்ட்ரெஸ். இஃப் த another students have fearing towards the examனா அதை வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு மன இறுக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மூஞ்சி எப்படி ஒரு மாதிரி இறுக்கம் அடையுதோ அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியில் வந்து கிரிட்டிக்கலாக வந்து நம்ம பார்க்க முடியும். தேங்க்ஸ் சார். Thank you so much, sir. Now, துயரங்கள் கண்ணீராக வெளிப்படாவிட்டால் அதற்காக மற்ற உறுப்புகள் கண்ணீர் விட நேரும். நல்ல வரிகள் சார். any other questions? Any other doubts from headache? ஸோ எப்பயுமே ஒரு டிசீஸை எழுதும்போது 2-3 லைன் பார்க்காம ஃபுல்லாக எல்லா டிசீஸும் எடுத்து ஒரு சிண்ட்ரோமிக் அப்ரோச்சாக போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு டயக்னோசிஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நாளைக்கு வேர்ல்டு லெவலில் வந்து அதை இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குன்ட்டு ஒரு டயக்னோசிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தனித்தனியாக புரிய வைக்க முடியும். ஸோ இந்த சித்தோ சிண்ட்ரோம்ஸ் இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் முழுசாக தொகுத்தா மட்டும்தான் வந்து நாளைக்கு ஐசிடியில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனில் சித்தாவுடைய நோய்களும் வரும், அதற்குரிய மெடிசனும் நம்மளால் கொடுக்க முடியும். சேம் அதே மாதிரி பீடியாட்ரிக் சுழிக்கணம்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. கணம் 24. மூலிகையில் பார்த்தீங்கன்னா பசலைக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அதில் சுழிக்கணம் போகும்னு ஒரு இண்டிகேஷனே உண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த டிசீஸோடைய அனாலஜி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு டைரெக்டான மெடிசன் நம்ம போகும்போது அதுக்கு ஆப்டான கரெக்டாக, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுற மாதிரியே இருந்துகிட்ருக்கோம். சுழிக்கணம் பசலை கீரையில் அந்த வரிகள் உண்டு, சுழிக்கணம் போகும் அப்படின்னு.